கரூர் சம்பவத்துல நம்ம எல்லாருமே போடுற மாதிரி விஜய் மேல பழிய போடல. பட் அந்த கட்சிக்கு இதுல எந்த ஒரு பொறுப்பையும் ஏத்துக்க மாட்டாங்களா? முழுசாவே பாத்தீங்கன்னா தேவதூதர்கள். ஸ்டாலினுக்கு தெரிஞ்ச அரசியல், எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிஞ்ச அரசியல், சீமானுக்கு தெரிஞ்ச அரசியலோட கம்மியா தான் விஜய்க்கு அரசியல் தெரியும். நடைமுறை அரசியல் தெரிஞ்சவங்க யாருமே அந்த கட்சியில இல்ல. ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ஒரு பணக்கார வீட்டு மாப்பிள்ளை, இன்னொரு கட்சியில ஐடி விங்ல இருந்து வந்தவர். விஜய் பக்கத்துக்கு கூட்டம் கூட்டமா வந்துடுறாங்க. வராதுன்னு சொன்னா கூட எல்லாம் வர்றாங்க. அதான் கூட்டம். அந்த கட்சியோட பலமா நான் தான் பாக்குறேன். கூட்டம் கூடலாம், அந்த கூட்டம் எல்லாம் ஓட்டு போடுமான்னு தெரியாது. அதற்கான விடை பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு அப்புறம் தான் தெரியும். விஜய் ஒரு டிசைடிங் ஃபேக்டரா அந்த தேர்தலில் இருப்பார். கண்டிப்பா அவங்க கனவு காண்ற மாதிரி ஜெயிக்கலாம் மாட்டாங்க. விதைச்சோன்னா அறுக்க முடியாது. அதுக்கான ஒரு காலகட்டம் இருக்கு. நீங்க எலெக்ஷனுக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் கட்சியை ஆரம்பிக்கிறீங்க. திருப்பரங்குன்றம் பத்திலாம் பாத்தீங்கன்னா இன்ஃபேக்ட் அவர் பேசாம போனது கரெக்ட்னு தான் எனக்கு தோணுது. நியாயமா பார்த்தா பேசியிருக்கணும். பட் அவர் என்ன ஸ்டாண்ட் இருக்கு? முதல்வர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா எல்லா இஷ்யூ பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நேற்று தெரியலன்னா பிரச்சனை இல்லை. நீங்க ஒரு ஆக்டர். இன்னைக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா கத்துக்கோங்க. நீங்க எந்த அளவுக்கு அரசியல் சீரியஸா எடுத்துக்கலையோ மக்களும் உங்களை சீரியஸா எடுத்துக்கலாம். சார், இப்போ தேர்தல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே 3 முனை போட்டி அப்படின்னு ஒரு பக்கமும் இல்லை, 4 முனை போட்டி நாம் தமிழர் கட்சியை சேர்த்து சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது இப்போ தாவேக்காவுடைய வருகை யார் அதிகமா பாதிக்குதுன்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே பாதிக்குது. உண்மையா சொல்ல போனா நம்ம பயஸ்டா இல்லாம ஒருதலை பட்சமா இல்லாம சொல்லணும்னு பாத்தீங்கன்னா எல்லா கட்சிகளுமே பாதிக்குது. எப்படி ஒவ்வொரு கட்சியும் பாதிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு திமுக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிறுபான்மையினரோட வாக்குகளை கொஞ்சம் விஜய் வாங்குவாருன்னு சொன்னாங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா திமுகவின் எதிர்ப்பு வாக்குகள். நாம் தமிழர் கட்சியை வச்சு பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியம் மட்டுமே என்னுடைய கொள்கைன்னு நம்புறவங்க செதற மாட்டாங்க. பட் இளைஞர்கள் சில பேர் விஜய்க்கு வாக்கு செலுத்தலாமே நினைக்கிறது அப்படிங்கிறது இருக்கு. அப்படியே ஒரு கணிசமான நம்பர்ஸ் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ எல்லா கட்சிக்குமே தான் இது பாதிப்பு. நம்ம அப்படிதான் பார்க்கணும். ஒரு கட்சிக்கு மட்டும் தான் பாதிப்பு அப்படின்ற ஒரு பார்வையில நான் பார்க்கல. இப்போ விஜய் அவர்களுக்கு அரசியல் தெரியல அப்படின்னு சில கருத்து முன்வைக்கப்படுதுல, அதை நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? கண்டிப்பா ஸ்டாலின் கருணாநிதி அவர்களுக்கு ஒரு ராஜதந்திரின்லாம் சொல்ல மாட்டான். அரசியல் அவரே அவங்க அப்பா அளவுக்கு கம்பேர் பண்ணும்போது தெரியாதவர் தான். ஆனால் ஸ்டாலினுக்கு தெரிஞ்ச அரசியல், எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிஞ்ச அரசியல், சீமானுக்கு தெரிஞ்ச அரசியலோட கம்மியாக தான் விஜய்க்கு அரசியல் தெரியும். இவங்க கூட தான் நீங்கள் மோத போகிறீங்க. இந்த காலத்தில் அவங்கள தான் நீங்கள் எதிரிகளாக பார்க்குறீங்க. வெற்றியை நீங்கள் வாய்ப்பு பெறணும்னு பார்க்குறீங்கன்னா அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக அரசியல் தெரியல தான். கற்றுக்கிட்டு இருக்காரு அவர். அரசியல் அப்படிங்கிறத அவர் மட்டும் இல்லாமல் அவர் தொண்டர்களும் பார்த்தீங்கன்னா அரசியல் மயப்பட்டு கட்சி தொடங்கினா பரவாயில்ல. ஒரு ரசிகர் மன்றம் அப்படியே கட்சியாக மாறுது. அவங்க நிறையா தவறுகள் படிப்புகள் கற்றுட்டே தான் இருக்காங்க. அந்த வகையில் இப்போ கற்றுக்கிட்டு இருக்க ஒரு லெவலில் தான் இருக்காங்களே தவிர்த்து அரசியல் அவங்களுக்கு தெரியும். ஒரு முழு அரசியல் கட்சி, உதாரணத்துக்கு இப்போ செங்கோட்டையன் போயிட்டு அந்த கட்சியில் சேர்ந்துருக்காரு. செங்கோட்டையனுக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. செங்கோட்டையன் போயிட்டுன்னு அதிமுகவில் பாதி பேர் பலந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பட் செங்கோட்டையன் போன்ற ஒரு நபர் அந்த கட்சியில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் ஒரு நடைமுறை அரசியலுக்கு உண்டான விஷயங்கள் செங்கோட்டையன் போன்ற ஆட்கள் அந்த கட்சியில் இன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அந்த வகையில் ஒரு ப்ளஸ் தான். அப்படி ஒரு ஆட் ஆன்னு ஏன் சொல்கிறேன்னா, அந்த மாதிரி நடைமுறை அரசியல் தெரிஞ்சவங்க யாருமே அந்த கட்சியில் இல்லை. ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, ஒரு பணக்கார வீட்டு மாப்பிள்ளை, இன்னொரு கட்சியில் ஐடி விங்ல இருந்து வந்தவர், இந்த மாதிரி எல்லாருமே இருக்காங்களே தவிர்த்து முழு நேர அரசியல் பண்ணி பழந்தின்னு கொட்டப்பட்டவங்க சொல்லுவாங்களாமா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடான்ஸ் இப்போ வந்திருக்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா என்ன வழி நடத்தி கொண்டு போனோம் அப்படிங்கிறதுல அவங்க ஒரு நல்ல கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. மற்றபடி அவங்க சொல்கிறது மட்டுமே கேட்டு விஜய் செயல்படுவாரான்னு தெரியல. ஏன்னா புசி ஆனந்த் ஒருத்தர் ரொம்ப நாளாக இருக்கார். இப்போ சமீபத்தில் கூட அஜித்தான ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா மருந்து குடிச்சு பதவிக்காக ரொம்ப பிரச்சனைலாம் ஆச்சு. அவங்கள இப்போ குறித்து நம்ம கேள்விப்பட்டதே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த புசி ஆனந்தை பைபாஸ் பண்ணி போய் விஜய் பார்த்துட்டாருன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே இந்த மாதிரி ஓரம் கட்டுறாரு. ஸோ கட்சின்னு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா எவ்வளோ பேர் வந்தாலும் புசி ஆனந்த் மீறி அந்த கட்டமைப்பை போயிட்டு எதுவும் செயல்பட வச்சிட முடியாது. புசி ஆனந்த் தான் இந்த இடத்துல யார் விஜய் ரசிகர் மன்ற தலைவராக இருந்தா அவர் இப்போ பதவியில் இருக்கான், அவங்கள வச்சு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரியும். அந்த வேலையெல்லாம் அவர் பார்த்துட்டே இருந்தாலும் இப்படி செங்கோட்டையன் போன்றவர்கள்லாம் போயிட்டு அவருக்கு அரசியல் அறிவு எந்த அளவுக்கு மூட்டுவாங்க, அதை விஜய் எந்த அளவுக்கு ஏற்றுப்பாருன்ற பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க லெவலோட நாளைக்கு ஒரு அரசியல்வாதியாக எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காரு அப்படின்னு தெரியும். அந்த வகையில் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில், அரசியல் அவருக்கு மற்ற கட்சி தலைவர்கள்லாம் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக தான் தெரியும். இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்காருன்றது தான். சார், நீங்கள் இப்போ சொன்னீங்க செங்கோட்டையன் தாவேக்கால போய் இணைஞ்சார் அப்படின்னு. அடுத்து நாஞ்சில் சம்பத் போன்றவர்கள், அதாவது ஃபேமாக இருக்கிறவங்க இப்போ தாவேக்கால போய் இணையறதுனால இதுக்கு முன்னாடி தாவேக்காவில் இப்போ புசி ஆனந்த் உட்பட ரசிகர் மன்ற இருந்து கட்சியா மாறினப்ப கூட இருந்தவங்களுக்கும் இப்போ ஒரு மோதல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா ஒரு வராதுன்னு சொன்னா போய் சொல்றாங்கன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு திமுக போன்ற கட்சிகளே பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜிலாம் வெவ்வேறு கட்சிகள் இருந்து வந்தவர். குறிப்பா ஜென்மதிரியான அதிமுக இருந்து வந்தவர். அவருக்கு தூக்கி எப்பேற்பட்ட பதவியை கொடுத்தாங்க. அரசியல்ல பாத்தீங்கன்னா
பழைய கட்சியோ புது கட்சியோ இது ஒரு பிரச்சனை வரதான் செய்யும். பட் இதை எப்படி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்டேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்த், அருண்ராஜ், அதுக்கப்புறம் ஜான் ஆர்கேசாமி எல்லாருமே வந்து நீங்கள் வாங்க நின்று சொன்னாலும் யார் அந்த இடத்துல நிற்கிறதுன்னு சொல்லி அவங்களே ஒரு போட்டி இருக்கும். இதுதான் அரசியல், இது எல்லா கட்சியாக இருந்தாலும் சரி. ஆனால் விஜயோடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க ரசிகர்களில் பல பேர் வந்து ஏமாறக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவாங்க அப்படிங்கிறது எனக்கு முதலே தெரியும். ஏன்னா நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்கன்னா இவ்வளோ நாள் வந்து பேனருக்கு பாலாபிஷேகம் பண்ணவங்க, படத்தை ஓட்ட வச்சவங்க, நம்மளுக்காக இன்டர்நெட்டில் சண்டை போட்டவங்களுக்கு மட்டும் வச்சு கட்சி நடத்தினா கட்சியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியாது. விஜய்க்கும் தெரியும். அப்போ அந்த நேரத்தில் இவங்க எல்லாருமே வந்து பலிகடாக்கள் தான். வேறு என்ன பண்ணுறது சொல்லுங்கள். நீங்கள் ஏற்கனவே வந்து அரசியலில் பல தின்னு கொட்ட போட்டவங்க, முகம் தெரிஞ்சவங்க, அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வந்து முழு நேர அரசியல் பண்ணி உள்ளே வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு பதவி கொடுக்குறதுன்றது தவிர்க்க முடியாது. ஏன்னா அவங்க வேற எந்த காரணத்துக்காக இந்த கட்சியில இந்த கட்சிக்கு வந்து சேர்றாங்க, ஏதோ ஒன்று பலன் கிடைக்கும், பிரதிபலன் எதிர்பார்த்து தானே. அப்படி இருக்கிறப்போ அதை நீங்கள் வந்து நிவர்த்தி பண்ணி தான் உள்ளே சேர்த்துக்க முடியும், ஒரு பதவி கொடுத்து தான். அப்படி இருக்கிறப்ப இந்த ரசிகர்களாக இருந்து இவ்வளோ நாள் வந்து கட் அவுட் கட்டிட்டு இருந்தவங்க இன்னைக்கு ஏதாவது பதவி கிடைச்சான்னு நினைக்கிறவங்க, அதிலே சில பேர் செல்வந்தர்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு தான் வந்து அந்த பதவியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர்த்து மீதி பேர்லாம் வந்து ஓரம் கட்டப்படுறதுக்கு தான் வந்து ஒரு நிலைமை தான் ரியாலிட்டி. அப்போ சின்ன மனக்கசப்பு ஏற்படும். கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய பேர் வெளில வருவாங்க. இந்த அஜிதா போன்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவோட குடும்ப பின்னணி கொண்டவன்னு சொல்கிறாங்க. பட் இன்னும் நிறைய பேர் நிஜமாக குமுறிட்டு இருப்பாங்க. ஏன் தளபதிக்கு நான் வந்து பகவதி படத்துல இருந்தே வந்து பேனர்லாம் கட்டினவன், எனக்கு இல்லையா? இல்லைப்பா, என்னப்பா பண்ணுறது, நடைமுறை அரசியலில் உன்னோட வந்து இதோ வந்து சேர்றாங்களே அவங்கள தான் ஆட் ஆனா இருக்காங்க. ஏன் நீங்கள் மற்ற 3 பேரை மறந்துட்டீங்க? சத்யான்னு சொல்லிட்டு பாஜக ஆதரவாளர் இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர், அப்புறம் வந்து சாட்டை துரைமுருகனை திட்டி பேசுறதுக்காகவே முகில்னு ஒருத்தர் வீரப்பன் கதை சொல்றவர், அவரு நம்ம நடுநிலை ஊடகவியலாளர்னு சொல்லிட்டு இன்னைக்கு தாவேக்காக்கு வந்து ரொம்ப நாளாக தாவேக்காக்கு தான் பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு போய் சேர்ந்திருக்க ஃபெலிக்ஸ், இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சிக்கு வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தானே வந்திருக்காங்க. அப்படி வர்றப்போ வந்து அவங்களுக்கு வந்து சில பதவிகள் கொடுக்குறப்போ நம்ம ரசிகர்கள் ரொம்ப காலகாலமாக விஜய் ரசிகர்களாக இருந்தவங்களுக்கு சில தியாகங்கள் செஞ்சு தான் ஆகும். அதில் மனக்கசப்பு ஏற்படும். அதை எப்படி வந்து உள்கட்டமைப்பை இவ்வளோ நாள் கையில் பிடிச்சி வச்சிருந்தா புஷி ஆனந்த் வந்து சரி பண்ணி மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறாரு அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஏன்னா ஆனால் ரொம்ப கட்டவிழ்த்து இன்னும் விடப்படலை, இன்னும் நிறைய பேர் குமுறிட்டு இருக்காங்க. இது எப்படி எங்கே வந்து முடியும்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் நெருங்க வேட்பாளர் பல பேரே வந்து காசை வாங்கிட்டு கைமாறி போகலாம். நிறைய கட்சியில் இருக்கவங்களே வந்து சாரையா போயிட்டு வேறு கட்சிகளை சேரலாம். ஏன்னா இவங்களே சேர்றாங்களோ இல்லையோ, திமுகவும் அதிமுகவும் விலை கொடுத்து வாங்கிறத பல காலங்களை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ஒரு ஆட்டத்தை கண்டு விஜய் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆடி பார்ப்பாங்க. ஸோ இது இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் இது மாதிரி நீங்கள் வந்து பார்ப்பீங்க. இப்போ இவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லும்போதே நாங்கள் தான் அடுத்த 2026 தேர்தலில் ஜெயிப்போம் அப்படின்ட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்ப வீரமாக பேசுகிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க கட்சிக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லை அப்படின்னு இருக்கும்பொழுதும், அரசியல் தெரியல அப்படின்னு இருக்கும்பொழுதும் எப்படி அவங்களால 2026 தேர்தலில் சந்திப்பாங்க? இப்போது எப்படி இருந்தாலும் நீங்கள் சந்திச்சு தான் ஆகணும். நீங்கள் இருக்கிறத வச்சுட்டு போய் சந்திச்சு தான் ஆகணும். ஏன்னா 2026 தேர்தலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 தரப்புலேருந்து நிறைய இந்த டிவிகே கட்சியை பற்றி வந்து கற்றுக்க போகிறோம். ஒன்று டிவிகே கட்சியில் இருக்க விஜயும் அவர் சார்ந்தவர்களும், இன்னொன்று மற்றவர்கள், அதாவது பொதுமக்களாக நாம மற்ற கட்சிகள். ஏன்னா அவங்களோட பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கிறது தெரியும். இன்றைக்கி ஒரு பலமாக நீங்கள் என்ன பார்ப்பீங்க? ஒரு ஊடகவியலாளராக உங்களை நான் கேட்டனாலே டிவிகேவோட பலமாக நீங்கள் எதை சொல்லுவீங்க? அங்க இப்ப பாக்குறப்ப விஜயை தவிர்த்து வேற யாரையுமே நம்மளால இல்ல அந்த கட்சியோட பலம்னு நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு புதிய இப்ப ஜென்சி இளைஞர்கள் ஆதரவு அவங்களுக்கு இருக்கு. இல்ல என்ன பொறுத்தவரைக்கும் கூட்டம் அப்படின்னு நான் சொல்றேன். இன்னைக்கு விஜய் கட்சியை பார்த்து மற்ற கட்சியெல்லாம் வந்து ஒரு பயப்படுறாங்கன்னு யோசிக்கிறாங்கன்னா அதுக்கான ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, விஜய் பாக்குறதுக்கு கூட்டமா வந்துடுறாங்க. வராதுன்னு சொன்னா கூட எல்லாம் வர்றாங்க. அதான் கூட்டம். அந்த கட்சியோட பலமா நான் தான் பாக்குறேன். ஆனா அந்த பலம் ஒரு மாநாடுன்றப்போ தமிழ்நாடு முழுக்க இருந்து அவங்க ரசிகர்கள்லாம் ஒன்று வந்து சேர்றாங்க. பட் தேர்தல்னு வரப்போ ஒவ்வொரு தொகுதி அப்படின்னு வந்துட்டா அந்த தொகுதியில் நிற்கக்கூடிய வேட்பாளர், அந்த கட்சி, இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு விட்டுட்டு போயிட்டு விஜய் கட்சிக்கு வாக்கு செலுத்த போகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து ஒரு கேள்வியாக இருக்கும். இதே கேள்விக்குறி விஜய்க்கும் விஜய் கட்சியை சார்ந்தவங்களுக்கும் இருக்கும். ஸோ இந்த தேர்தல் முடிஞ்சோட தான் நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ வாக்குகளை அவர் கன்சால்டேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. கூட்டம் கூடலாம், அந்த கூட்டம் எல்லாம் ஓட்டு போடுமான்னு தெரியாது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதற்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு அப்புறம் தான் வந்து தெரியும். அது வரைக்கும் விஜய் எந்த அளவுக்கு மற்ற கட்சிகளுக்கு பாதகமாக இருக்காரோ, மற்ற கட்சிகள் இப்போ விஜய் வச்சு ஒரு கேமும் விளையாடுவாங்க. அவங்க விஜயோடைய வாக்குகள் எந்த கட்சிக்கிட்ட இருந்து போகணும் அப்படிங்கிறத அதிமுகவும் திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் வந்து விஜயோடைய கட்சியை வச்சு பண்ணக்கூடிய அரசியலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரிசல்ட்டின் மூலியமாக தான் வந்து தெரியும். இப்போ பொறுத்த வரைக்கும் ஏன் எல்லாராலையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இப்படி தான் நடக்க போகுது, இவங்க தான் ஜெயிக்க போகிறாங்கன்னு ஏன் சொல்ல முடியல? அதற்கு காரணமும் விஜய் தான். அவர் குட்டையை குழப்பறாரோ இல்லை ஓட்டை பிரிக்கிறாரோ ஏதோ ஒரு விஷயம் அவரால் ஒரு வந்து டிஃப்ரென்ஸாக வந்து நிகழ போகுது. அதனால தான் இன்னைக்கு வரக்கூடிய சர்வேஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வே அநியாயத்துக்கு வேற ஒரு விஷயம் சொல்கிறப்போ இந்த சர்வே அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் வேற ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா யாருமே உண்மையான சர்வேவை காட்டினா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறது ஒரு குழப்பமான விஷயத்துக்கு தான் வரும். அந்த சர்வேவை நீங்கள் காட்டி உங்களை மக்கள் எப்படி கவர் போறீங்க? எல்லாருக்கும் ஏதோ ஒரு ரிசல்ட் தேவைப்படுது. அதனால இவங்களே அழிச்சு விடுறது தான் இன்னைக்கு சர்வேவாக இருக்கு. ஸோ நீங்கள் கேட்குற கேள்வியை வச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அவங்க கிட்ட இருக்கிற எல்லாமே ஒருத்தர் வந்து ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாமே பலம் தான். ஏன்னா இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. புது கட்சி
அப்படி இழக்கிறதுக்கு ஏதாவது தான் விஜய் மட்டும்தான் இழக்கிறதுக்கு. ஏன்னா அவர் வந்து நடிப்பை விட்டுட்டு இப்போ வரான்னு சொல்லிடுறாரு. இப்போ ஒருவேளை தோத்துட்டா மீதி கொஞ்ச நாளும் சும்மா இருக்க முடியாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்க்கட்சி மாதிரி செயல்பட்டு அடுத்த ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 4.5 வருஷம் இதே அரசியலை செய்வீங்களா? உங்களுக்கான தேவை இருக்குமா அப்படின்னு தெரியாது. திருப்பியும் நடிக்க போகலாமா? போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா சினி இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக திமுகவோட கட்டுப்பாட்டில் இருக்குது. அதிமுகவும் இவரை வந்து வளர விடுமா, படம் நடிக்க விடுமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரியாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன்னா, விஜய் வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டராக அந்த தேர்தலில் இருப்பார். கண்டிப்பாக அவங்க கனவு காண்ற மாதிரி ஜெயிக்கலாம் மாட்டாங்க. இது கொஞ்சம் அரசியலை யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கே தெரியும். ஆனால் இதை கட்டுப்படுத்தி அப்படியே இந்த கட்டமைப்பை இன்னொரு 5 வருஷம் தாண்டி கொண்டு போனாங்கன்னா எதிர்கட்சி ஆகிறதுக்கோ இல்லை ஜெயிக்கிறதுக்கோ உண்டான வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து இன்னைக்கு ஒரு விஜய் கட்சியை இதே பார்வையில் பார்க்குறோம்ல, அது மாதிரி நீங்களும் நானும் பார்க்க மாட்டோம். இன்னைக்கு தற்கூரிகள், சின்ன பசங்க அப்படின்லாம் வந்து ஏன்னா ஒரு 5 வருஷம் ஓடி இருக்கும், 5 வருஷம் பழைய கட்சியாக இருக்கும். அவங்களும் நிறைய விஷயங்களை சந்திச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உள்ளே இருப்பாங்க, நிறைய பேர் வருவாங்க போவாங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு மெச்சூர்டான ஒரு கட்சியாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, விஜய் வந்து டிசைடிங் ஃபேக்டர்னு அவருக்கும் தெரியலாம். பட் அவர் வந்து இந்த வர தேர்தலை விட்டுட்டு அதுக்கு அடுத்த தேர்தலை டார்கெட் பண்ணி தான் இந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா அப்படி தான் இருக்கணும் இது. ஏன்னா நீங்கள் விதைச்சோன்னா அறுக்க முடியாதுமா, அதுக்கான ஒரு காலகட்டம் இருக்குது. நீங்கள் எலெக்ஷனுக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் கட்சியை ஆரம்பிக்கிறீங்க. அப்போது வந்து உங்களுக்கு வேண்டிய ரிசல்ட் வந்து கிடைக்காது அப்படிங்கிற ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களோட ஸ்ட்ரென்த்தோ இல்லை வீக்னஸோ அதை வச்சுட்டு அந்த தேர்தலை சந்திக்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் வராது. அதை வந்து எந்த ஒரு பெரிய மாற்றமும் இல்லை. தேர்தலை கண்டிப்பாக சந்திக்க போகிறாங்க, அது மட்டும் தெரியுது. ஆனால் சந்தேகத்தை நிறைய பேர் என்ன கிளப்பி விட்றாங்கன்னா, விஜய் நிற்பாரா அப்படின்னு இப்போவே வந்து கிளப்பி விட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கெல்லாம் கிளப்பி விடுறத பார்த்தா நம்மளுக்கே சந்தேகமாக இருக்குது. விஜய் தேர்தலில் அவர் களம் காணுவாரா வேட்பாளரா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள்லாம் இருக்குது. ஸோ விஜய் தேர்தலில் களம் கண்டு அவரோட தொகுதியில் ஜெயிச்சிட்டாலே கூட போதும். அவங்களுடைய கட்சியை அதன் மூலியமாக அடுத்த 5 வருடத்துக்கு வந்து உயிர் போட வந்து வச்சுக்கலாம். ஏன்னா சட்டமன்றத்தில் அவர் போனால் அதுதான் நியூஸ். அவர் எல்லாரும் வெளியேற்றிட்டாங்க, அவமானப்படுத்தினா அதுதான் நியூஸ். அவர் ஏதாவது பேசிட்டாருன்னா அதுதான் நியூஸ். சட்டமன்றத்துக்கு வரலனாலும் அதுதான் நியூஸாக இருக்க போகுது. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கட்சியோட உயிர்ப்பை நீங்கள் வச்சுக்கணுன்ற பட்சத்தில் அவர் வந்து ஜெயிச்சாலே வந்து போதும் அட்லீஸ்ட். சரி, இப்போ புது கட்சின்னும் போது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு ஒரு கட்சியோட தலைவராக தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அறிக்கையாகவும் வெளியிடணும். இப்போ தொடர்ந்து விஜய் மேலே வைக்கிற விமர்சனம் என்னன்னா, அவர் எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. திருப்பரங்குன்ற விஷயமா இருக்கட்டும், செவிலியர்கள் போராட்டம், எதுவுமே ஏன் விஜய் வந்து ஒரு அறிக்கை கூட விடலை அப்படின்றத தொடர்ந்து அவர் மேலே வைக்கிற விமர்சனமாக இருக்குது. அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இன்னைக்கு முதல்வராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள்கிட்ட வந்து பத்திரிகையாளர்கள் வந்து எழுதி கொடுக்கப்படாத கேள்விகளை கேட்டால் வந்து அவரால் ஸ்டாட்டிஸ்டிக்கெல்லாம் வந்து பதில் சொல்ல முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஸோ இன்னைக்கு முதல்வராக இருக்கவரே அந்த நிலைமையில் தான் இருக்காரு. அதே நிலைமையில் தான் விஜயும் இருக்காரு. ஆனால் நீங்கள் வந்து சீமான் அண்ட் எடப்பாடி பழனிசாமி இவங்க 2 பேரோட ப்ரெஸ் மீட்டு பாருங்கள். இவங்க 2 பேருமே ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் அதை குறித்து தரவுகளோட பதில் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த இஷ்யூவை பற்றி நேற்று என்ன நடந்துச்சு, இன்றைக்கி என்ன நிலைமையில் இருக்குது, அவங்களுடைய கட்சியின் அரசியல் நாளைக்கு என்னவா மாறினா பேசினா கரெக்டாக இருக்குன்றதை பற்றி அவங்க, ஏன்னா அவுட் அண்ட் அவுட் அரசியல்வாதிகளாக இருக்காங்க. உங்களுக்கு டேட்டா தெரியுது, அந்த பிரச்சனையோட ரூட் எங்கே இருக்குது, ஆழம் என்ன அப்படிங்கிறதுலாம் புரியுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு அரசியல்வாதியான்னு கேட்டிங்கன்னா விஜய் இல்லவே இல்லை. அதான் உங்களோட ஸ்டார்டிங் கேள்விக்கே நான் பதில் சொன்னேன். அரசியல்வாதியே மாறல. அப்படி இருக்கப்போ நீங்கள் ஸ்பீச்சே யாரோ எழுதி கொடுத்து தான் பேசுகிறீங்க. அதில் ஃபேக்சுவல் எரர் இருந்தால் அதுவும் உங்களுக்கு தெரியல. அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாமே ரொம்ப சென்சிட்டிவான பிரச்சனைமா. குறிப்பாக திருப்பரங்குன்றம் பற்றிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் அவர் பேசாமல் போனது கரெக்டுன்னு தான் எனக்கு தோணுது. நியாயமாக பார்த்தா பேசியிருக்கணும். பட் அவர் என்ன ஸ்டாண்ட் இருக்குது, அதோட அரசியல் ஆழம் தெரியாமல் நீங்கள் என்ன பேச மாட்டேங்க. உங்கள் ஏற்கனவே ஜோசப் விஜய்ன்னு சொல்கிறதுக்கு பல பேர் காத்துட்டு இருக்கான். நீங்கள் குங்குமமே வச்சு ஏதோ ட்ரைலாம் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு எல்லாருக்கும் உண்டான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் எப்படி பேசுறீங்க பாரு, நீ பாஜக மீட்டிங் சொல்கிறதுக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் அதை கடந்து போயிட்டாரு. இஷ்யூ பேஸ்டாக விஜய் வந்து இன்னைக்கு நீங்கள் வந்துட்டீங்க, உங்களுக்காக கூட்டம் கொடுதுன்றதை தாண்டி நீங்கள் ஒரு தலைவனாக முதல்வர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா எல்லா இஷ்யூவை பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நேற்று தெரியலன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் ஒரு ஆக்டர். இன்னைக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா கற்றுக்கோங்க. ஓப்பனாக ஒத்துக்கலையா, அடுத்த முதல்வர் ஆகிறதுக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்க இன்னைக்கு துணை முதல்வராக இருக்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், எனக்கு பெரியாரை பற்றிலாம் தெரியாது, இப்போ தான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். நீங்கள் வேணால் போட்டு பாருங்க. ஆனால் பிறந்ததே ஒரு முதல்வருடைய குடும்பத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேரனா வந்து பிறக்கிறாரு. ஸோ லைஃப் ஃபுல்லாக அவர் கற்றுக்கல, இப்போ தான் கற்றுக்கிட்டேன்னு அவர் ஒத்துருக்காருல்ல. அதே மாதிரி விஜய் வந்து ஒத்துக்கிட்டு கற்றுக்கணும் எல்லா இஷ்யூஸ் பற்றியும் வந்து. ஏன்னா உங்களுக்கு அதை பற்றி சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. உங்கள் கட்சியில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்ல முடியாது. நீங்கள் செங்கோட்டையன் போடுற ஆட்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு பல பேர் பின்னாடியில் வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறையா பிரெயின் திங்க் டேங்க்ஸ்லாம் இருக்குது. அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, இனிமேலாவது அப்டேட் ஆகுங்க. அப்படி நீங்கள் ஒரு உண்மைத்தன்மையோட ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகிறப்போ தான் உங்களை ஒரு நடிகராக இருக்கிறதுலேருந்து ஒரு அரசியல் தலைவராக மக்கள் வந்து ஏற்றுப்பாங்க. இல்லைனா ரொம்ப நாள் இப்படியே ஓட்டிட முடியாது. இது தேவையான விஷயத்துக்கு மட்டும் ஒரு அறிக்கை, அதுவும் ஒரு 4-5 நாளுக்கு அப்புறம், அதுவும் மேலோட்டமாக கட்சிகளோட பேர் சொல்லாமல் கிள்ளிட்டு போகிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் வேலைக்கு ஆகுது. அப்புறம் உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு அரசியலில் வந்து சீரியஸாக எடுத்துக்கலையோ மக்களும் உங்களை வந்து சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆமாம்.
ஸோ இப்போ தொடர்ந்து சில அதை ஆரம்பத்திலே கேட்டதா ஃபேமான முகங்கள் வந்து தாவேக்கால போய் இணைகிறாங்க. அதுக்கு வேறு என்ன காரணமாக பார்க்கப்படுது? ஏதாவது டிமாண்ட் இருக்குமா? இப்போ ஒவ்வொரு அதிமுக ஒரு பெரிய கட்சி, அதிமுகலேருந்து வெளியேறினவங்களுக்கு ஒரே ஆப்ஷனாக இருந்தது திமுக. ஆனால் இப்போ புது கட்சி அவங்களுக்கு அரசியல் தெரியலன்ட்டு கண்டிப்பாக தெரியும் பொழுது எப்படி அங்கே போய் இணைகிறாங்க? இப்போ செங்கோட்டையனை வச்சே நம்ம திருப்பியும் வந்து உதாரணம் சொல்லணும்னா, அவருக்கு உண்டான தேவை அதிமுகவில் இல்லாமல் ஒதுக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய தேர்தலில் சீட்டு கிடைக்குமானே ஒரு சந்தேகம் வருது. பட் இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு சீட்டு கிடைச்சிடும் கண்டிப்பாக. ஒரு பதவின்றதும் தராங்க. ஒரு மூத்தவராக வந்து அந்த கட்சியில் வயசில் பெரியவராக அனுபவம் இருந்தவரை, ஏன்னா விஜயே வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோலாம் போட்டு எம்ஜிஆர் கூட இருந்தால் ஜெயலலிதா கூட சொல்லிட்டு மாதிரி இது தாண்டி கடைசியாக ஒரு மாநாடு நடந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் எல்லாருமே குமிஞ்சு பேசுகிறப்போ வந்து செங்கோட்டையன் அங்கே வராரு, செங்கோட்டையனுக்கு எல்லா பசங்களும் கத்துறாங்க. ஸோ செங்கோட்டையன் இவ்வளோ நாள் அமைச்சராக இருந்துட்டாரு, எம்எல்ஏவாக இருந்துட்டாரு, பதவிகளை வச்சுட்டாரு, ஃபேமஸாக இருந்தார், காசும் சம்பாதிச்சிருப்பாரு. ஓகேவா? இன்னைக்கு அவருக்கு என்ன தேவை? இவ்வளோ ஃபேம் வந்து அதிமுகவில் அவர் மேடை ஏறினா வந்து கிடைக்குமா? அங்கே பெரிய போட்டி வேற இருக்கும். ஸோ அவரோட வயசுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அவர் மேடையில் ஏறணும்னு ஆன்னு சொல்லிட்டு பசங்க பொண்ணுலாம் கத்துறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேம் அடுத்த ஜென்சிக்கு நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக போய் ரீச் ஆயிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் நிற்கக்கூடிய தொகுதியில் தாவேகா சார்பாக அவர் ஜெயிச்சிட்டாருன்னா போதுமே. விஜய் ஒரு பிரதிநிதினா இந்த கட்சியோட இன்னொரு முகமாக சட்டமன்றத்தில் செங்கோட்டையன் தான் இருப்பார். 10ல் ஒரு கத்தியாக இருக்கிறதோட ஒரு கத்தியாக இருந்துட்டு போகிறது இல்லை 2ல் 1 இருக்கிறது இன்னும் உங்களை வந்து பிரதானப்படுத்தி வந்து காட்டும். அதுவும் இந்த கட்சிக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்குது. சரி, அவர் மாற்றம்ன்றது மட்டும் இல்லாமல் ஒரு கணிசமான ஒரு வாக்கு வங்கி ஜென்ஜி கிட்ட இருந்து இருக்குது. ஸோ அந்த கட்சியில் கேபிட்டலைஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கும் தொடர்ந்து ஒரு அரசியல்வாதியாக தொடர்றது தான் வந்து சேர்ற இந்த வெட்டரன்ஸ் இல்லை ரிட்டையர்ட் பீப்புள் அப்படி சொல்கிறவங்களோட ஒரே ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன். அதை தாண்டி வந்து பெருசாக சம்பாதிக்கவும் முடியாது, உடனே ஆட்சிக்கும் வர முடியாது, அதெல்லாம் தெரிஞ்சுதான் வராங்க அவங்க. பட் அவங்களோட அரசியல் வந்து உயிர்ப்போட இருக்கும். ஓபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா இருக்கிற இடம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்காரு, யாராவது சேர்த்துக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லாமல் இவர் டெசிஷன் எடுத்து வந்துட்டார். பட் இன்னைக்கு ஓபிஎஸ் வந்து தாவேக்காக்கு வர்றாருன்னா தாவேக்காவே அதை ஏற்றுக்குமா? அவர் ஒரு அசட்டாக பார்க்குமா இல்லை தேவையில்லாத ஒரு பிரச்சனையாக பார்க்குமா அப்படின்னு தெரியல. செங்கோட்டையன் டக்குன்னு ஒரு டிசிஷன் எடுத்து வந்துட்டார். ஆனால் அதுக்கு ஒரு பெரிய மன தைரியம் எடுக்கணும். ஏன்னா இங்கே பார்த்தா எம்ஜிஆர் ஜெயலலிதாவே வச்சு அவங்களோட வாழ்க்கையின் பெரும்பான்மையான நாட்களை ஓட்டிட்டு ஒரு வயசில் ரொம்ப டபுள் மடங்கு சின்ன ஒருத்தர் இருக்கிறப்போ அவரை நீங்கள் தலைவர்னு ஏற்றுட்டு நீங்கள் வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவர் பெரிய காம்ப்ரமைஸோட தான் வருவார். பட் அதுக்கான கெயின் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அவர்கிட்ட வந்து பேசியிருப்பார். அந்த கெயின் வந்து இனிமேல் இருக்கும். ஸோ அவர் நிற்கிற ஈரோட்டில் வந்து ஜெயிக்கிறாரா அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அதன் பொறுத்து தான் அவரோட அரசியல். ஸோ அவர் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து சேர்றவங்க எல்லாருமே ஒரு சின்ன அஜெண்டா இருக்கும். இது வளர்ற கட்சியில் நம்மளும் ஒரு அங்கமாக இருக்குமே, அதனால் நம்மளுக்கு ஈஸியாக ஒரு பதவி கிடைக்கும், நம்மளுக்கு ஒரு முகம் இருக்கும், அடுத்த ஜென்ரேஷன்கிட்ட வந்து நம்ம உயிர்ப்போட நம்மளோட பேர் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும்னு பார்க்குறேன். அவர் வந்து நாங்கள் ஒரு தூய்மையான கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கேபி முனுசாமி அவர்கள் இடையில வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாங்க, அவர் வந்து தூய்மையான கட்சின்னு சொல்ல முடியாது, கலப்பட கட்சி அவங்க அப்படின்ட்டு. ஏன்னா மற்ற கட்சிகள் இருந்து வரும்போது ஒரு கலப்பட கட்சி ஊழல் இருந்து அவங்க வந்து வரும்போது கலப்பட கட்சி தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியும்? இவங்க வந்து ஜாயின் பண்ணோன்னு கலப்படம் ஆயிடுச்சு. பட் அதுக்கு முன்னாடியே கலப்படம் ஆயிடுச்சு. நீங்கள் கரூர் சம்பவம் வரைக்கும் நீங்கள் ஒரு தூய்மையான கட்சி. பட் கரூர் சம்பவத்தில் நம்ம எல்லாருமே போடுற மாதிரி விஜய் மேலே பழிய போடல. பட் அந்த கட்சிக்கு இதில் எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்றுக்க மாட்டாங்களா? முழுசாவே வந்து பார்த்தீங்கன்னா தேவதூதர்களா? நம்மளுக்கு திமுக மேலே நிறைய சந்தேகங்கள் இருக்குது, விமர்சிக்கிறோம். அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சு பல பேர் அரசியல் பண்ணாங்க, ரொம்ப கொச்சையாக பேசினாங்க, அவங்களாம் நம்ம எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கோம். ஆனால் முற்றிலுமாக அந்த சம்பவத்துக்கும் எங்கள் கட்சிக்கும் சம்மந்தமே இல்லைன்னு கை கழுவிட்டு போகிறதும் ஒரு நல்ல அரசியல் கட்சியோட நிலைப்பாடாக எனக்கு தெரியல. என்னைக்கு கரூர் சம்பவம் நடந்துச்சோ அன்றைக்கே வந்து தூய்மையான கட்சி அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த அந்தஸ்தை வந்து தாவேக்கா இழந்துருச்சு. அப்புறம் நீங்கள் மற்ற கட்சியிலேருந்து ஆட்கள்லாம் சேர்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கட்சியில் வந்து சேர்ந்துருக்கவங்க யாருமே எந்த கட்சியிலுமே ஊழல் பண்ணாத கட்சியிலேருந்து தான் வந்திருக்காங்க, இல்லை அவங்களே அந்த கட்சியிலேருந்து ஊழல் பண்ணவே இல்லையா? எல்லார் பின்னாடியும் ஒரு ரெக்கார்டு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதிகாரம் வகிச்சு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி சம்பாதிக்கலாம். அந்த வகையில் இன்னும் தூய்மைன்றது மெயின்டைன் ஆகுது. பட் முழுக்க முழுக்க நீங்கள் தூய்மையான கட்சி இல்லை. ஏன்னா மற்ற கட்சியில் இருந்துட்டு வந்து உங்கள் கட்சியில் சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறப்ப அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் கேபி முனுசாமி சொன்னது கரெக்டாக தான் நான் பார்க்குறேன். சார், அதே மாதிரி எந்த ஒரு நிர்வாகியும் தனக்கு ஒரு பொறுப்பு கிடைக்கல அப்படின்ட்டு இந்த இவ்வளோ தவறான முடிவு எடுக்க மாட்டாங்க. இப்போ அஜித் அவர்கள் எடுத்திருந்தாங்களே, அப்போ தாவேக்கா கட்சிக்குள்ளே யார் தலைமை? விஜய் அவர்கள். அதை கூட அவரால் கட்டுப்படுத்த முடியலையா? அங்கே என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்றத முன்னிருந்து பார்க்க வேண்டியது ஒரு தலைவரோட பொறுப்பு. இதில் வந்து புசி ஆனந்த் வந்து மறுக்கிறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டாலும் அதுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்குமா? ஆனால் ரசிகர் மன்ற காலகட்டத்திலேருந்தே புசி ஆனந்த் தான் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ விஜய்க்கு டைரெக்டாக வந்து யார் என்ன அப்படின்னு தெரியறதோட புசி ஆனந்த் தான் எல்லாமே வந்து தெரியும். இது நம்ம அந்த கரூர் விஷயம் நடந்ததுக்கப்புறம் அது ரொம்ப நம்மளுக்கு தெரிஞ்சது. விஜயால் வந்து ஈஸியாக செயல்பட முடியல புசி ஆனந்த் இல்லாமல். அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் இறங்கி விஜய் போட்டு எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கொடுத்துட்டு இருந்தாருன்னா அவரோட கட்டமைப்பை பார்த்துட்டு இருக்க புசி ஆனந்துக்கும் அது வந்து பிரச்சனையாக தான் இருக்கும். அண்ட் புசி ஆனந்த் இவனால ஹேண்டில் பண்ணிருக்காரு. அதை பற்றி இவரே வந்து உடைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ விஜய் தலைவர் அப்படின்னா தலைவருக்கு ஒரு நாவல்ட்டி இருக்கும். ஈஸியாக போயிட்டு தலைவரை பார்க்கலாம், பட் எப்போ வேணாலும் போய் தலைவர்கிட்ட பேச முடியாதுன்னு அப்படின்னு தான் ஒரு தலைவருக்கு உண்டான அந்த நாவல்ட்டி போயிடும். அதை விஜயும் தக்க வச்சுக்கணும்.
புஷியானதை வச்சு இவ்வளவு நாள் வேலை வாங்கிட்டு இருக்காரு, அதையும் கெடுத்தக்கூடாது. அந்த வகையில எல்லா பிரச்சனைக்கும் இந்த மாதிரி அவரே இறங்கி எப்படி வந்து பண்ண முடியும்? இல்ல ஒரு காரை மறிக்கிறாங்க, ஒரு பெண் நிர்வாகி வராங்க அப்படின்ட்டு எல்லா மீடியாக்களும் அதை காட்டும்பொழுது அதை பத்தி ஏன் அவர் கேட்கல அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. இல்ல அது வந்து உள்நோக்கத்தோட பண்றாங்க அப்படிங்கிறது ஏற்கனவே அவர் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த அஜித்தான்றவங்களே வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில அவங்களோட குடும்பத்துல ஒரு சகோதரர் வந்து திமுகல இருக்கிறதாவும் இன்னொரு சகோதரர் வேற ஒரு பின்னணி கொண்டதாகவும் இருக்கிற பட்சத்துல ஏன் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேர் என்ன, அபிநயாவா ஒரு வைஷ்ணவி, எக்ஸாக்ட்லி சாரி வைஷ்ணவி மாதிரி இவங்களே ஏன் வந்து திமுக குடும்பத்துல இருந்து வந்து ஒரு இம்ப்ளான்ட்டா ஏன் இருக்கக்கூடாது? இப்படிதான் வெளில வருவாங்க துரோகிகள்லாம். அந்த வகையில வந்து விஜய் அதை வந்து ரியாக்ட் பண்ணாம கடந்து போயிட்டார் போல இருக்கு அப்படின்னா. அது மட்டும் இல்லாம காரெல்லாம் வழிமறிக்கிறாங்கன்னா அதுக்கு மேல எந்த தலைவருக்கு வந்து அவங்கள பார்த்து பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்? நியூஸ்ல செய்தியா வந்து அவங்க கட்சிக்கு ஒரு அவப்பேர் அவமானம் அப்படிங்கிறது ஏற்பட்டோன்னே அதனால அவர் தவிர்த்துட்டாரோ அப்படின்னு தான் வந்து எனக்கு தோணும். சரி, ஓகே சார். இப்போ இந்த தேர்தல் களம் அதை பற்றி உங்களுடைய முழுமையான கருத்து என்ன சார்? ஒவ்வொரு சீமான் ஒரு பக்கம் அவரோட தேர்தல் வேலைகளை பார்க்குறாரு, இன்னொரு பக்கம் தாவேகா, இன்னொரு பக்கம் திமுகன்னு ஒரு 4 முனை போட்டி 2026 தேர்தல் களத்தில் எப்படி எதிரொலிக்கும்? ஒரு புது களமா பார்க்க வேண்டிய கண்டிப்பா புது களமா தான் பார்க்குறேன். பட் ரியலிஸ்டிக்கா நான் திமுக இல்லை அதிமுக 2 கட்சிகள் ஏதோ ஒரு கட்சிகள் தான் ஜெயிக்க போகுது அப்படின்னு நான் நம்புறேமா. சரியா, இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கே ப்ரொஜெக்ஷன்ஸ் வச்சு பார்த்தா திமுக வந்து ஒரு சின்ன எட்ஜில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் அடுத்த மாசத்துல இருந்து நிறைய அரசியல் ஆட்டங்கள்லாம் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்றாங்க. அந்த டேமேஜ் வந்து திமுக திருப்பி மீண்டு வந்து எப்படி தன்னோட வெற்றியை தக்க வைக்க போகுது அப்படிங்கிறது தெரியும். அப்படி இல்லை அந்த டேமேஜ் வந்து மீண்டு வரலன்னா அதிமுக தான் ஜெயிக்கும். இது 2 தான். நம்ம வந்து உண்மைக்கு ரொம்ப தாண்டி போயிட்டு தாவேகா ஜெயிச்சிடும், விஜய் முதல்வர் ஆயிடுவாரு, தமிழ் தேசிய ஆட்சி அமையும். எனக்கு தமிழ் தேசியம் பிடிக்கும், எல்லாருமே நியூட்ரல்னு சொல்லி போய் சொல்லணும். எனக்கு தமிழ் தேசியம் உள்ள ஒரு நாட்டம் இருக்கு. பட் எனக்கு தெரியும் சீமான் வந்து இந்த எலெக்ஷன் அவர் எம்எல்ஏவா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நாம் தமிழர் கட்சி ஜெயிச்சு ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பலை. அதுக்கான காலம் இன்னும் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ திமுக இல்லை அதிமுக தான் ஜெயிக்கும். அதில் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு பார்த்தா திமுக ஜெயிக்கிற மாதிரி ஒரு சின்ன எட்ஜ் இருக்கு. பட் அதிமுக ஜெயிச்சதுனாலும் ஒரு சின்ன எட்ஜில் தான் வந்து ஜெயிக்கும். ஒரு பெரும்பான்மை வெற்றி அப்படிங்கிறது வந்து கிடைக்காது. ஏன்னா அங்கே தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ் தேசிய வாக்குகள் ஒரு பக்கம் போகிறது, விஜய் ஒரு பங்கை பிரிக்கிறது. அப்படி வந்தாலும் விஜய் சில சீட்ஸ் ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அப்போது விஜய் யாருக்கு ஆதரவு கொடுக்குறாரோ அவங்க தான் வந்து ஆட்சி அமைக்கிற மாதிரியும் இருக்கும். அப்போ ஏற்பட்ட சூழ்நிலையில் எம்எல்ஏக்கள் வந்து ஏற்கனவே வந்து பழந்தின்னு கொட்டை போட்ட டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் வாங்க தான் ட்ரை பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் விஜய் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிறதுல ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு தேர்தலாக வந்து இது இருக்க போகுது. அதனால் முடிவாக இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்ல தெரியலமா.